Mr. Prime Minister, the floor is yours. மூணு பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது. இப்ப 300 பேர்த்த கொடுத்து விட்டு போயிட்டானே. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. So my question is, Mr. President, what are you so afraid of? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? What steps are you and your government willing to take to improve the rights of Muslims and other minorities in your country and to uphold free speech? பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் Excellency, good afternoon. Savannah. Thank for this opportunity. Hi. What? Nonsense. Well, of all the people I want to invite to do a joint session. Staff first, but otherwise, without you, one cannot do. Yes. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த அமெரிக்காரனால நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? உன்னைய தாயா. என்னது, நாம் தமிழர் கட்சியும் பிஜேபியும் ஒரே கட்சியா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு பார்க்கலாம். ஹிந்துத்துவா, நாம் தமிழர், இந்துக்களே ஒன்று கூடுங்கள், தமிழர்களே ஒன்று கூடுங்கள், தேச பக்தி, குடி பாசம், ஜெய் ஸ்ரீராம், முப்பாட்டன் முருகன், போடா இஸ்லாமிய கைக்கூலி, போடா தெலுங்கு வந்தேரி. எங்களுக்கு தமிழ்நாட்டுல பிடிச்ச கட்சி அதிமுக தான். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், போடா தேச துரோகி, போடா இன துரோகி. சூப்பர், 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. எப்படி பொருத்தெல்லாம் கரெக்டா இருக்கா? நாங்க பிஜேபியோட மறு உருவம் தான் அப்படின்ட்டு நம்ம அண்ணனே ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் என்னங்க, எதுக்குமே உதவாம இருந்த ஊரை எல்லாருக்கும் உதவுற மாதிரி பண்ணுனியே சாமி. உனக்காக இந்த நிலைமை. அடியே குண்டத்து காளி, உனக்கு 1000 கண்ணுன்னு சொன்னாங்களே, அத்தனை கண்ணுமா? ஏய் வாங்கி ஒன்னு விட்டு வச்சுக்க, கண்ணு ரெண்டு பின்னாடி போடு, கண்ணு தெரியல உனக்கு. நான் யாரு நீ இப்ப காட்டுற உனக்கு. டேய் ராகு, நாலு பசங்க நான் யாரு காட்டுற உனக்கு இரு. ஹலோ, ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி நேரா நம்ம பசங்க கூட்டிட்டு வந்து நேரு குளிப்பாட்டி திரும்ப சீக்கிரம் அங்கேயே நின்னுட்டு இருக்கடா. பெட்ரோல் பங்க்னு சொல்லு. பெட்ரோல் பங்க்கு எதிர்க்கடா. எதிர்க்க இல்ல, மணிகுண்ட சுத்தின்னு வர சொல்லு. மணிகுண்ட சுத்தி வரணும்டா. லெஃப்ட் எடுத்துக்க. லெஃப்ட் இல்ல ரைட் எடுக்கணும். போன கூட நான் சொல்றேன். பாஸ், மணிகுண்டுக்கு ரைட் எடுத்து நேரா வந்து நேரு. மாடு ரோட்லயே பத்துன்னு இருக்க பாரு. அது தாண்டது வால் சைடு நிக்கிறோம். சைக்கிள் செயின் கொண்டு வரணும்னு கேக்குறாரு. பெல்ட் இருக்குதுன்னு சொல்லு. பெல்ட் இருக்காம் பாஸ். எக்ஸ்பிரஸ் அவென்யூ நேரா பாத்துனே வா. மாடு மேல முட்டிக்காத, வா வந்து நேரு வா. தேங்க்ஸ் லாரிஸ். இங்க ஒரு 10 நிமிஷம் ஆமா. நம்ம பசங்க வரதுக்கே 5 நிமிஷம் ஆகும். மெட்ரோ வேலை போய் நிக்குறாங்க. பயங்கர டிராபிக்கா இருக்கு. நின்னுக்கிறீங்க, வாங்க உட்காருங்க. டீ சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாமே. அண்ணே மசாலா 2. அப்புறம் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க வீட்ல சௌக்கியமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. செந்தில் பாலாஜி காலையில போறாரு, நல்லபடியா தான் வராரு. திடீரென்று நடந்து வந்தவர் எனக்கு மார்வல். இன்று நாடகம், இதெல்லாம் உங்க அப்பா நாடகத்தையே பார்த்தாச்சு. இது பிறந்ததுல இருந்து இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் தமிழக அமைச்சருமான சி வி சண்முகம் தற்போது நெஞ்சுவலியின் காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை நம்முடைய சிறப்பு அப்படின்றவங்க பெரியார், கருணாநிதி போன்ற தலைவர்களை ரொம்பவே கொச்சையா சமூக வலைத்தளங்க பதிவிட்டு இருக்காங்களா? மேலும் தமிழக பெண்களுமே ரொம்ப கொச்சையா பதிவிட்டு இருக்காங்களா?
இதனால அவங்க கைது செய்யவும் பட்டிருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பெண்மணிக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்காருல்ல, அவரு சமூக வலைத்தளங்களை பிஜேபிக்கு ஆதரவா சிறப்பா செயல்படுறதுக்கு விருது வேற வழங்கி இருக்காங்களா. அட வெக்கம் கட்டுறீங்களா? இதுக்கு இருக்கிற வெள்ளையங்கிலியமான மானம் கட்ட அயோக்கிய பள்ளிதான். அண்ணாமலை சார், இந்த மாதிரி சமூக விரோதி கும்பல்களை பரிசு கொடுத்து ஊக்கமளிச்சு ஊக்குவிக்கிற வேலையெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கைது பண்ணா தமிழ்நாட்டுல ஒரு பிஜேபி தொண்டர் கூட இருக்க மாட்டாங்க. என்ன இந்த நேரத்துல சாபூத்திரி விளையாடிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் படுக்க போங்க. I believe that investigating in a girl child lifts up the entire family. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. I believe that investigating in a girl child lifts up the entire family. Investigating in a girl child. படிடா, ஒழுங்கா படிடா. Investigating அவன் கிறுக்கு பையங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். Investigating in a girl child. I believe that investing in a girl child lifts up the entire family. எங்க இத படி. Investigating in a girl child. Investing. Investigating. Investing. Investigating. உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. எப்படி தெரியும்? படிச்சிருந்தாலே தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதில்லை. Investigating in a girl child. படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். கோட விட்டுட்டியே. Investigating. இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. Investigating in a girl child lifts up the entire family. பாஜகல இருக்கிற எல்லா தலைவர்களுமே அடிப்படை முட்டாளுங்க தான். நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. உண்மையாவே ஐ வாண்ட் டு மேரி யூனா அவனுக்கு என்னன்னே தெரியாதுமா. அதே மாதிரிதான் இந்த சங்கிங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. ஆனா அறவேக்காடு அண்ணாமலை பேச்ச கேட்டு எசுக்கு பொசுக்கா எதையாச்சும் பரப்பி விட்டு ஜெயிலுக்கு போயிருவானுங்க. இப்படி ஆட்டுக்குட்டிக்கு மாமா வேலை பார்த்து லைஃபே தொலைச்சிட்டீங்களேடா. சரி, எந்த அப்பாவி சங்கிங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு பாப்போமா. அமைச்சர் பெரியசாமி அவங்களையும் திண்டுக்கல் துணை மேயர் பத்தியும் இன்டர்நெட்ல தப்பான செய்தியை பரப்புனதுக்காக பாஜக ஐடி விங்க சேர்ந்த பொம்முசுப்பு அப்புறம் நட்ராயன் அப்படிங்கிற 2 பேரை போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. பாஜக ஐடி விங்ல வேலை செஞ்ச நேரம் இந்திக்காரனுக்கு ஆப்போனன்ட்ல நீங்க நைட்டி கடை போட்டிருக்கலாம்டா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் முதலமைச்சர் பத்தியும் திமுக தலைவர்கள் பத்தியும் கீழ்த்தரமா பேசிட்டு புதுச்சேரியில தலைமறைவா இருந்த நெல்லை மாவட்ட பாஜக சிறுபான்மை குழு உறுப்பினர் மாரியப்பனையும் அதுக்கப்புறம் பால்ராஜ் அப்படிங்கிறவனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஏண்டா தலைமறைவு ஆனீங்க? நெக்ஸ்ட் பாஜக செய்தி தொடர்பாளர் நுபூர் சர்மா சொன்ன சர்ச்சையான எச்சத்தனமான மத கலவர கருத்துக்கு ஆதரவா இன்டர்நெட்ல பதிவு போட்ட கார்த்தி அப்படிங்கிற சங்கிய போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. கார்த்தி 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 இவன் தான் கார்த்தி அப்படின்னு நான் மீடியா முன்னால நான் கொண்டாந்து நிப்பாட்டுவேன். இதத்தாண்டா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அதாவது நுங்கு தின்னவன் ஓடி போயிட்டான், நோண்டி பார்த்தவன் மாட்டிக்கிட்டான்னு. அப்படின்னா பழமொழி சொன்னா அனுபவிக்கணும்டா, ஆராயக்கூடாது. அனுபவிக்கிறியா? நமக்கு தேவையான எல்லா பொருளையும் இந்து கடைகள்ல மட்டும்தான் வாங்கணும், வேற எந்த கடையிலும் வாங்க கூடாது அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல பதிவு போட்டு மத கலவரத்தை தூண்டின கரூர் இந்து முன்னணி ஒருங்கிணைப்பாளர் சக்தியை கைது பண்ணிருக்காங்க. ஏன் சக்தி, நாம வாங்குற 5-10 பிச்சைக்கு இது தேவையா? பங்களாதேஷ்ல இருக்கிற ஒரு மசூதியில உண்டியல் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ வெளியாச்சு. அந்த வீடியோவை எடுத்து இது தமிழ்நாட்டுல தான் நடக்குது அப்படின்ற மாதிரி செய்தியை பரப்பி விட்ட காஞ்சிபுரம் பாஜக மாவட்ட செயலாளர் செல்வம் அப்படிங்கிறவனை கைது பண்ணிருக்காங்க. இவனுங்க பொழப்பே இதுதான் போல இருக்கு. வீம்புக்குன்னு புள்ள பேத்து சோம்புன்னு பேரை வச்சு ஊர்மைய விட்ட கதையா பண்ணுவானுங்க இந்த நவீன கால சங்கிங்க. நெக்ஸ்ட் கட்டெரும்பு அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடியா வச்சுக்கிட்டு ஆணவ கொலைக்கு ஆதரவாகவும் பொய்யான பல பூமர் கருத்துக்களை பரப்புனதுக்காக அந்த கட்டெரும்பு ஐடியா வச்சிருந்தவனை கைது பண்ணியாச்சு.
அதெல்லாம் நசுக்கி போட்டு போயிட்டே இருக்கணும், ரொம்ப யோசிக்க கூடாது. இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இந்தியாவுல இந்துக்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இருக்கணுமா, மத்தவங்களுக்கு இருக்க கூடாதான். அப்புறம் யாகம் வளர்த்தா செயற்கையா மழை வருதாமா. இந்த பொட்டாசியம் அயோடைடு, சில்வர் அயோடைடு இத பத்தி ஏதாச்சும் தெரியுமா? சாரிப்பா, நீ சங்கின் தெரியாம கேட்டேன். அப்புறம் சமீபத்துல கூட ஆக்டர் விஜய் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் படிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு கேவலமான ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உமா கார்கி அப்படிங்கிற ட்விட்டர் ஐடி வச்சிருக்க உமா கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க தான். சொல்ல போனா இவங்க எல்லாருக்குமே மூளை வளர்ச்சி கம்மியா இருந்தாலும் கூட இவங்கள பார்த்தா கொஞ்சம் அப்பாவி சங்கிங்களா தான் தெரியுது. ஏன்னா இவங்க எல்லாரையும் கைது பண்ணதுக்கு அப்புறம் இவனுங்க யாருக்காக சொம்பு தூக்குனாங்களோ அந்த அண்ணாமலையே கண்டுக்காம போயிட்டான். அதாவது சங்கிங்களா, அண்ணாமலை அவனை ப்ரொமோஷன் பண்றதுக்காக அவன் யூஸ் பண்ணிக்கிற ஒரு சோதனை எளிதான் நீங்க எல்லாருமே. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்கடா.